மனிதனுடைய அந்த உடம்பு இருக்கு பாருங்க. அப்படியா? பாடலையா அவர்? நீங்கள் பாடலையா? சரிப்பா, அப்படிப்பா. அதனால் இந்த மனிதன் நிலை வந்து நாறு வண்டு போடுன்னு சொல்லி இந்த உடம்பு நிலை இல்லாதது அதுக்கு அவர் பாடுவார்ல. இப்போ பாப்பா பாடுவார், நான் உள்ளே போனாலும் அவர் பாடுவார். ஏன்னா அவர் தனிப்பாட்டு நல்லா பாடுவார். அவர் கண்டிப்பாக உட்காருங்க பாடுவார். ஆக மனிதனுடைய வாழ்வு எண்ணங்களை இறைவன் தீர்மானிக்கிற பார்க்கும் பொழுது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு வென்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதும் இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால், வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது, அழுது லாபம் இல்லை, ஆட்சி நடக்கின்றது. மனிதன் காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் விலங்கிலிட்டோம் கடமை என அழைத்தோம். 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியில் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால், மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, எல் குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கவலை பறந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. நன்றி, நன்றி. பாட்டுக்கு பாட்டெடுத்து
பூராட்டி சோளச்சேரி பொங்காட்டுமா ஒரு மசூர் சொல்றேனாவா என்ன பண்ணாடா நல்லா இருக்க டான்ஸ் நல்லா இருக்குறேனா டான்ஸ் நல்லா இருக்குன்னு இப்ப பாக்க காலையில வருது ஆமா ஆமா அப்படியே ஊருக்கு வரையே 1000 ரூபாய் முடிய எழுத மாட்டேங்கிறியா ஓசியில பார்த்துட்டு கிளம்பிடுறது எங்க வீட்டுக்கார பாத்தீங்களா மீன் 8 மாசம் போய் எழுதி தருவாரா எங்க சும்மா 8 மாசம் எழுதி தரணும் என்னத்த எங்க வீட்டுக்கார பாத்தீங்களா வீட்டுக்கார நான் 45 புருஷன் வச்சிருக்கேன் ஒரு புருஷன் ஒத்த புருஷன் கருவேப்பிலை கொத்து மாதிரி வச்சு பாத்துட்டு இருக்கேன் பாத்தியா அந்தால எங்க அரிசி வாங்கி தர மாட்டேங்கிறேன் பருப்பு வாங்கி தர மாட்டேங்கிறேன் இப்ப நீ சிவனேன்னு இருக்கிறியா இல்ல நீ கொலகாரியா இருக்கிறியா ஆள் அட்ரஸே காண தெரியுதானே தெரியாது அரிசி வாங்கி தரேங்கிறேன் பருப்பு வாங்கி தரேங்கிறேன் மல்லிகைப்பூ வாங்கி தரேங்கிறேன் இல்ல மல்லிகைப்பூ வாங்கி தரேங்கிறேன் கடைசியில ஒத்த காசு செலவு பண்ண மாட்டேங்கிறேன் நான் பெரிய கோடீஸ்வரி மகள் என்ன மாதிரி நடத்துக்கிறது என் அழகுக்கும் என் அறிவுக்கும் அத்தனை மாப்பிள்ளை கியூல நின்றுகிட்டு இருந்தாங்க அந்த ஆள் எங்க கொண்டு போறேன்னு சொல்றாரு பாருங்க மாமா ஆமா சச்சின் டெண்டுல்கர் டோனி முத கொண்டு பொண்ணு கேட்டாங்க வாயா உனக்கு கால வாயா கேக்குறேன் ஆம்பளை ஒரு குடும்பத்துல இப்படி அவனு கத்துறேன் சேலை நல்லா இருக்காளா அதுதான் நீ இருக்கிறீ நான் இருக்கு துவைக்கணும் ஆமா எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு என்னை ஒத்த அடி அடிக்கவே மாட்டாரு அப்படியே நீ ஸ்ரீதேவி மாதிரி வச்சு பாப்பாங்க ஆமா என்ன நெளிச்சிருக்கேன் நாடகம் அப்படி புக்காது முதல்ல படிதாண்டா 10 நீனா நான் 10 மணிக்கு மேல படிய தாண்டவே மாட்டேன் கொள்ளப்பறமா எங்க இருந்துச்சு எங்க போகணுமோ போயிட்டு சரியா வந்துருவேன் ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு அம்மா ராதா செல்வி 2026ல உனக்குத்தான் மேடு உச்சகட்டத்துல இருக்குன்னு இருக்காரு எனக்கும் அந்த மேடு ஏய் ஒழுக்கமா இருக்கு நான் எதை சொல்றேன் மேல உயரமா இருக்கான் மய வேணுமியா எங்கடா போன மருமகளை பார்க்க மருமகள் பாப்பல்ல கழுத்தை கட்டு குட்டிச்சோராகுமா கேள்விப்பட்டிருக்கியா ஏய் ராமதாஸ் தாய் 8 அடி பாஞ்சா உள்ள 16 என்னங்க மாமா நீங்க தாய் 8 அடி பாஞ்சா ஆமா 16 அடி பாய் ஏய் ராமதாஸ் வாழ்ந்தாலும் உன்னோட தான் நான் இருந்தாலும் உன்னோட தான்டா நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கே ராமதாஸ் எனக்கு வாழ்க்கையே கிடையாதுடா வாங்கிட்டாப்ல போய் சேரணும் மாட்டாப்பா உன்ன மாதிரி உலகத்துல ஒரு நல்ல ஆம்பளை நான் பார்த்ததே கிடையாது என்ன பண்ணிடா கடவுளே காசு அந்த காசை வாங்கினா சீட்டு காசு கட்டி அவன காசு கட்டி நான் பாக்குற பாடு ஐயோ உடம்பே ஆடுதுடா ராமதாஸ் எனக்கு உனக்கு ஆடுதா என்னத்த காலையில பார்க்க சொல்ற
மூதேவி உடம்பு கிளுக்கிட்டு ஆடுதாக்குனே காய்கறி வந்து பார்க்க சொல்ற. ஆமா அப்படியே நீ ஆட்டி விட்டாலே கிளுக்குன்னு தான் இருக்கும் மூதேவி. சான்ஸ் சொல்றேன். ஆமா. ராமதாஸ் 10 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி. எல்லா பொம்மநாட்டியும் காட்டிக்கிட்டு முகத்திலேயே துப்புறாங்க. இதுல பிள்ளை பாக்கியம்னு ஒண்ணு இல்லைன்னா நீ தான் பொம்பளையாரு. எப்படி நீ புள்ள பெக்க போறேங்கிறாங்க. நான் ஏற்பாடு பண்ணி தரேன். இப்படி எட்டா நான் புள்ள பெக்கணும் ராமதாஸ். இதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லு. வர ஞாயிற்றுக்கிழமை திருச்சிராசி தானே ஞாயிற்றுக்கிழமை விருச்சிகராசிக்கு என்னப்பா? ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு 4 நாயோட வா. நாயோட வந்து அதை வித்து கித்துட்டு பிள்ளைய இல்லைன்னா இன்னைக்கு ரொம்ப கட்டுப்பாடு போட்டனால அடக்குற. இல்லைன்னா நீ என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. ஆமா. எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு. அடேங்கப்பா அம்பானி பேர மாதிரி எங்க வீட்டுக்காரர். அவ்வளவு சொத்து வத்து. அவ்வளவு சொத்து வத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்க. மூலி முட்டை மாதிரி வந்திருக்க. ஒன்னிங்கானா காது இதெல்லாம் ஒரு காலத்துல சொல்றேன் நான். ஒரு காலத்துக்கு இல்லையா? ஏய், ஒரு காலத்துல அப்படி இருந்தார். இப்ப அந்த ஆள் இந்த சீட்டு விளையாடுறது, கஞ்சா பிடிக்கிறது, தண்ணியை போடுறது, பொம்பளை விஷயத்துல இதெல்லாம் நிறைய வச்சிருந்தோம். அந்த காசை இறந்துட்டார். நீ இப்படி இருந்தா வேற உங்களுக்கு தான் போவேன். என்ன முண்ட அதுக்கு நான் ஐஸ்வர்யா ராய் மாதிரியா இருக்க முடியும்? சும்மா இருக்கவங்க காமிச்சு கொடுக்கறதே நின்ற. அடுத்த பொம்பளைகிட்ட போய் சொல்றியா? உன்னை வெள்ளம் ஓடி போய் செய்யாம வாடா முந்தாடி முதல்ல. நான் ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கிறேன்னு என் வாயை கிளப்புறாப்புல சொல்லி வச்சிருக்க சொல்லிட்டேன். சோறு திங்க போது என்ன சொன்னீங்க நீங்க? சோத்தை திங்காத ஸ்வீட்டா சாப்பிடுங்க. சோத்தை திங்காத வேற என்னத்த வாமா? ஸ்வீட் குலோப்ஜாம். குலோப்ஜாம். நான் பெரிய விவசாய குடும்பம் மாதிரி தெரியுவாங்கல்ல. ஆமா. போயிட்டு பின்னால வந்து காலையில கவனிச்சுக்கிறேன். என் புருஷன் வந்தாருன்னா என்ன சொல்லுவேன்? முன்னாடி கவனிக்கிறவா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது நாங்க தான் நம்ம முன்னாடி வந்து கவனிக்கிறேன். வர வர உன் வாய் நீண்டுகிட்டு இருக்கு. என்னைய விடவா? ஏற்கனவே ஒருத்தர் கொத்தனார் வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஆனக்கட்ட வேலை. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் பூரணமே பரிபூரணமே சிவமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் பூரணமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் பூரணமே. கரிடம் பொறித்து வெளியிடான் இருந்து உயிர்களை காக்கும் அற்புதமே. கரிடம் பொறித்து வெளியிடான் இருந்து உயிர்களை காக்கும் அற்புதமே. இவனை காரணமே அந்த காலனையும் பூரணமே. ஞானங்கள் தாழ் போடும் ஞானங்கள் தாழ் போடும் தானங்களே தாளாடும் தோழங்களே. ஞானங்கள் தாழ் போடும் தானங்களே கண்ணனாட்டிய தாளாடும் தோழங்களே. நீ படிப்பாய் வாழ்வின் நீதியை நீ
சிவபாகியம் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் மோதுகின்ற பஞ்சபூத பாவிகார் அஞ்சலத்தில் ஓரிடத்தை இணைந்திருக்க வேண்டினேன் அஞ்சலஞ்சில் என்று நான் அம்பலத்தில் ஆடினேன் என்று என் தந்தை சிவபெருமானை வழிகிட்ட போதிலும் இசைவா முனிவர் நாரத மகரிஷி கூறியபடியே வேடு விருப்பத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலமல்லி தந்தை சொல்லுக்க மந்திரமல்லை தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனையும் பெற முடியும் என்றாலும் கூட இவ்விடத்திலே எனது மொழி சிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் படைத்த உலகில் எல்லாம் உடைத்து வாழ்வதை பார்க்கின்ற பொழுது இறைவன் படைத்த உலகில் எல்லாம் Hey!
பெரியோர்களையும் தாய்மார்களையும் பார்க்கின்ற அன்பு தருணத்திலே பார்த்தாலும் கூட இவ்விடத்திலே எமது மணி சிறக்க ஏதோ ஒரு அழகான ஒரு குரலின் ஓசை. இந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்ற சத்தத்தின் ஓசையை கேட்கின்ற பொழுது சத்தம் ஆளோடும் சோ. என்ன அழகான கானம், என்ன அற்புதமான கானம், இனிதான கானம், இனிமையான கானம். இந்த கானம் இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த கானத்தை கேட்கின்ற பொழுது என்ன அமுதாக இருந்தாலும் கூட இந்த பனிமலை துளியில் என்ற சாலையை வருகின்ற இந்த ஆளோளம் சோ என்ற அழகான இந்த காற்றிலே தவழ்ந்து வருகின்ற பொழுது, தவழ்ந்து வருகின்ற இந்த அழகான காற்றானது சில்லென்று பூக்கும் காற்றிலே ஒளிகளிலே தவழ்ந்து வருகின்ற சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில் என்று கூறி நிறுத்தி வழி போனானே, நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள். நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம், மனம் பெறுமோ வாழ்வே. ஆ ஆ ஆ சிந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மனக்கொடியாய், நிலாவென சிரிக்கும் மனக்கொடியாய். கைகளில் இதழில் பலரச கருவான் பருகிட கலைக்கொடியாய். அவள் செந்தமிழ்த்தே மொழியா, நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாய், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாய். இதழில் பலரச கருவான் பருகிட கலைக்கொடியாய்.
பார்க்கின்ற பொழுது அமுதே தமிழே அழகிய மொழியே என்றாலும் கூட அற்புதமாக பேசக்கூடிய இந்த தமிழ் பெண், அழகான இந்த அற்புதமாக விளங்கக்கூடிய இந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது நடந்தால் நடை அழகு, இந்த பெண்ணின் இடையழகு, உடல் அழகு, அண்ணன் நடை, சின்ன இடை, வண்ண உடை அணிந்து வந்தாலும் கூட இத்தகைய நடனமாடுகின்ற வெளிகளிலே இவர் அழகி பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கமாக ஒரு கண்ணை சாய்த்து பார்க்கக்கூடிய கண்களை பார்த்துவிட்டு ஒரு பக்கம் பார்க்கிறார், ஒரு கண்ணு சாக்கிறார், அவ ஒரு கண்ணை சிக்கிட்டு மெதுவா சிரிக்கிற சிரிக்கிற சிரிக்கிறார். ஒரு பக்கம் பார்க்கிறார், ஒரு கண்ணு சாக்கிறார், அவ ஒரு கண்ணை சிக்கிட்டு மெதுவா சிரிக்கிற சிரிக்கிற சிரிக்கிறார். சும்மா கிடையாது. யார் நீங்க? என்ன ஆமை பேரில் பொத்திட்டாரு என்னவா? ஓகே, அதுக்கு சுற்று போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன காரணமாக வந்துள்ளீர்கள்? அழகானதா? இங்கே மான் இருக்குன்னு உமக்கு யாரு சொன்னா? பார்த்தா நல்லவரா தெரியுங்க. பெரிய இடத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்கு உங்கள் உடையெல்லாம் பார்த்தா. நீங்கள் எல்லாம் ஈண்டு சொன்னாலே 100 மானு கூட உங்கள் மடியில் வந்து விழுகும். அதை விட்டு விட்டு இப்படி காட்டுக்குள்ள தேவையா உமக்கு இதெல்லாம் விரட்டிக்கிட்டு எந்த மானு? அந்த மானு. அந்த மானு கடல்ல இருக்கு. நீங்க நல்லாத்தான் பேசுறீரு.
மானு மட்டும் கிடையாது, மானு இருக்குயா, கிடையாது. அட உள்ள இருக்குங்கன்றல. ஏன்னா உங்க இங்க வாம ஐயா, உண்மை சவுடால மானு இருக்குன்றது இல்லைன்றதெல்லாம் இடத்துல காவலாளி நான் சொல்றதே இங்க முடிவே. மானு இல்ல. வேட்டையை துரத்தி வந்தது மான்குட்டியை துரத்தி வந்தது நானு. நான் சொல்றேன் மான் இங்கதான் இருக்கு. சரி, மான் இங்கதான் இருக்கு, மான் இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கு. அதத்தானே ஆனா உமக்கு தர முடியாது. என்ன உன் சட்டமா? சட்டம் தான். நீ விலை இல்லையா? எது ஆமா விலகுனாப்புல அவர் நாளா கழிச்சு போடுவாரு. நான் பாத்துக்கிறேன். விலகி பார்க்க சொன்னா கேளுங்க, மானு உங்களுக்கு தர முடியாது. பாருங்களே, என் வேலைக்கு வந்து நீங்க வந்து இடையூறா இருக்க கூடாது. இடையூறா இல்லாம ஒதுங்கி நின்றீங்கன்னு வச்சுங்களேன். சரி, என் வேலையை நான் ஓ மானை பிடிக்க முடியுமா உங்களால? உம்ம முகத்தை பார்த்தா செம்பரி குட்டி கூட பிடிக்க முடியாத ஆள் மாதிரி தெரியுது. மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு எனக்கு என்னால முடியும்? ஆறு நீரு அம்மா தேத்தாங்குளம் கம்மாக்குளம் பிடிச்சி கொடுத்துறீங்க. எது மீன் மானெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இங்க பாருங்கயா, அது கம்மாய்க்கு வழியில உங்களை கால்வா தானே ஓடுது. இந்த மானுக்கு மீன் பிடி உடைய. இந்த மானுக்கு மீன் பிடி. நெசமாவா? மீன் விழி அம்மா கண்ணை பார்த்துருக்கீரு. என்ன பாத்து? சரி, பார்க்க ரொம்ப கெஞ்சுற மாதிரி தெரியுது. நீங்க தேடினீங்கல்ல மான், ஆமா, அது வந்து என்ன மான்? பெண்மான். பெண்மான். எல்லாரும் ஆண் மானை தானே தேடுவாங்க. சரி, ஆண் மானு தானே கொம்பு இருக்கும். ஆமா. நீர் கொம்பு இல்லாத மானை போய் பிடிச்சி என்ன பண்ண போறீரு? ஐயா, நான் கொம்பு உடைய மானை வாங்கி கொண்டு போய் வீட்டுல முன்னாடி நான் மாட்டி வைக்க போறேன். இந்த மான் அப்படி இல்லையா? இதை என் அருகிலேயே வச்சுக்கிற கூடிய மானு. ஓ பக்கத்துல பக்கத்திலேயே வச்சுக்கிருவேன். பெண்மானை போய் பக்கத்துல வச்சுக்கிறீங்களே, அது என்ன ஆட்டுக்குட்டியா இல்ல கண்டுக்குட்டியா கூடையா தெரியறதுக்கா? மானு குட்டி ஓடி போயிருமுங்க. இங்க பாருல, ஆனா இந்த மான் ஓடாது. இந்த மான் வந்து எப்படா வந்து பிடிப்பாருன்றக்கா காத்துக்கிட்டு இருந்தா. அதுதான்யா, மத்த மான்லாம் மிரண்டு ஓடும்போது இந்த மான் மட்டும் என்ன பாக்குதுல? அப்ப நீர் என்னென்னமோ சொல்றீர பார்த்தா மானு நீங்க வளர்த்த மானா? எனக்காக வளர்க்கப்பட்ட மான். ஓ ஓ உங்களுக்காண்டி வளர்ந்துக்க மான். வளர்ந்துருக்க மான். இப்போ மானு வேணும். மான் வேணும். மான் இல்லாமல் போக மாட்டீர். மான் இல்லாம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சரி, எங்கள் இடத்துல மொத்தம் 3 காவல் இருக்கும். எங்கள் இடத்துல மொத்தம் 3 காவல் இருக்கும். 3 காவலா? முதல் காவல் நான், இரண்டாவது காவல் நான் கட்டிக்க போற பிள்ளை, அதாவது தோழின்னு வச்சுக்கோங்க. மூணாவது என் தங்கச்சி பாதுகாத்தல். நான் முதல் ஆளு நானும் பார்க்கல. சரி, வேணும்னா ரெண்டாவது ஆள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் அசந்த நேரம் அவங்க பார்த்துருக்கலாம்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவ பாப்பா, அவ நான் அசர்ந்தாலும் பாப்பா, அசர்ற ஆளப்பெல்லாம் பாப்பா. நான் வர்றேன், அசத்தியும் தூங்கிடு. எதுக்கு ஒழுக்கமா? நீ பெட்டி வாசிக்கல, பெட்டியை விற்க நினைக்கிறேன் நீனு. இப்போ நான் ஓரமா நிக்கிறேன், நீங்க இரண்டாவது காவலை கூப்பிடுங்க. இந்த குளிருக்கு உங்களுக்கு அவதான் சரியான ஆளு. மாமா நான் என்ன சொல்றேன்னா, உங்க முகத்தை பார்த்தாலே நீர் எதுக்கு வந்திருக்கிறீரு, நீர் எப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் நான் கணிச்சிருவேன். ஆமா, அஷ்டமாசத்துக்களை அத்தனை நீங்கெல்லாம் கத்துக்கிருவீங்க. நான் அதை மிச்சில ஓட்டு அடிச்சு சாராக இறக்கி குடிச்சிருக்கேன். அம்மா ஒரு ஆளுக்கு இப்படித்தான் இருக்குன்றத கணிச்சிருவேன். முக தோற்றம் என்னது? பனிக்கு எங்க பனிக்கு ஆமா மண்டை நீட்டு பாருங்க, அது மாதிரி மண்டையை நீட்டிக்கிட்டு தர்றேன், வேற வழி இல்லை. ஆமாங்க. இப்ப நான் ஓரமா நிக்கிறேன் மாமா, விரட்டுங்க மாமா. இங்க பாரு, விறுவிறுன்னு பிரிச்சுக்குள்ள கோழி பேர்ல வர்றா. என்னண்ணே
என்னையா சொன்னாரு? குளிருக்கு முத்திருச்சு. ஐயா வேடுவரே வாரும். எங்க வீட்டுக்காரர் பாக்குறாரு திருமண நாளுக்கு. இத்தனை பூசி இருந்தா உனக்கு பார்க்கறாரு. யாரு அது புது வீட்டுக்காரரு? அவர் தான் கட்டிட்டு போகுது. கனகத்த மீது வாங்கி புள்ள மீது வாங்கி ஏயா குளிர்ல குரலி வித்தெல்லாம் காட்டுற? சும்மா இருக்க மாட்டாப்ல. ஐயா வேடுவரே இந்த பதுமைட்ட கேளுங்க. அவர் என்னமோ கேக்குறாப்ல சொல்லுங்க. என்னப்பா? இந்த பதுமையின் முகத்தை பார்த்து மானு வேணுமாமா அவருக்கு? யார் நீங்க? அந்த பெண்மகள் இதுவே உண்மையா சொல்லுவாங்க. உங்க சின்னத்தாமாக சின்னத்தமாக தங்கச்சி என் தங்கை சீக்கிரம் கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போறதுக்கு. மண்டிய சொரிச்சுக்கிட்டு ஆளை கொண்டு விட்டு போயிடாதீங்க. வீட்டுக்காரர் உள்ள உட்காந்து கல்யாண நாளியா எனக்கு இன்னைக்கு. இத ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாண நாள் யார் யாருக்கு தெரியல. சரி தங்கையே பார்த்த பெண்மகளே அழுகாத. இந்த பணி ஒண்ணும் செய்யாது. எந்த பணி? எந்த பணியும் செய்யாது நீங்க. சரி. ஆமா. எத்தனை பணிய எத்தனை சீசனை தாங்குற தோல். 31ஆம் தேதி அதுக்கு நாடகம் கொடைக்கானல் பூம்பாறை இல்லையா? வேணுவாரு இந்த உங்க தங்கச்சியை பார்த்துட்டீங்க, என் தங்கச்சியை பார்க்கணும்ல. ஆமா பூம்பாறைக்கு போகுது தங்கச்சி. ஆமா யாரு கேட்டா கந்தாவலாம். ஆமா சும்மா சொல்லு. உங்க தங்கச்சிக்கு புத்திமதியா சொல்லுங்க, நல்லபடியா பொழைச்சுக்கிட்டு. ஏன் நல்ல பேர் வாங்காம என்ன பேர் வாங்கிட்டு இருக்கேன் நானு? கணவன் வீட்டில் வாழ போகும் பெண்ணி பெண்ணே, கணவன் வீட்டில் வாழ போகும் பெண்ணி பெண்ணே, ஒரு கணவன் கட்டு பாட்டு கைவிடாத பெண்ணே, கணவன் வீட்டில் வாழ போகும் பெண்ணி பெண்ணே. லா 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 லா. மாமனாரை வணங்கி உன் பாவியாரை மதித்து, மாமனாரை வணங்கி உன் பாவியாரை மதித்து, பரிபாக நடந்து உன் தாய் மேலை வாக்கு.
நல்ல பெண்ணு. La 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 la. நாளை வளரும் பிள்ளைகளே நல்ல பேரை பிள்ளைகளே. தங்கச்சி நீ பாடுத்த, நீ ஒரு எம்ஜிஆர் பாட பாடிவா. என்ன பாட்டுமா? எட்டு குடி வேறனா மாணிக்க தேரில் பாடு. என்ன மஞ்சள் நதி உடலில் வந்தது, ராஜவீதி தோட்டம் தானோ, தோட்டம் தானோ, மின்னுவதென்ன என்ன மஞ்சள் நதி உடலில் வந்தது. மின்னுவதென்ன என்ன மஞ்சள் நதி உடலில் வந்தது. என்ன வெறும் காத்துதான் வருது. தங்கச்சி வேடுவர் வந்திருக்கிறார். இந்த குளிர்லயும் சும்மா இருக்காம ஒருத்தர் வந்து மானு தொலைச்சு போட்டாப்புல. ஆமாத்தா வந்தவர் சும்மா இல்ல, சொற்றோட வந்திருக்காப்புல. முள்ளா கவர் பண்ணிட்டேன். உனக்கு இப்ப நான் சித்தப்பா, சித்தி புருஷன் சித்தப்பா. வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடு என்பதற்கு நிகராக எம்மை வரவேற்ற தலைவியே வருகை என்று தங்களை வரவேற்ற போதிலும் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் வறுமொழிகளை அழகான ஒரு மான் கூட்டம் கட்டழகு பெட்டை மானை கண்டேன் சென்றேன் பிடிப்பதற்காக மானோட நானோட நானோட மானோட அப்படின்னு வந்த தருணத்தில் இந்த மான்குட்டி ஆகப்பட்டது இந்த இடத்துல நிற்கிறதுனால இடத்துக்கு தலைவி என்ற முறையில் தங்களுடைய அனுமதியை பற்றி எனது மான்குட்டியை பிடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனது மான் எப்படி மான் அப்படின்றத எண்ணத்தின் அடிப்படையில் எடுத்துரைக்கும் பொழுது என் மான் மேல உங்களுக்கே ஒரு தனி அன்பு பிறக்கும் அப்படின்றதுனால எண்ணத்தில் நலம் இருந்தால் இன்பமே எல்லோர்க்கும் என் மானை தந்திடுவார் அம்மான் எந்தன் பொன்மானே.
கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன் முன்னால் சென்றது என் மானே அந்நாள் சொந்தம் இந்நாள் பந்தம் என்றால் ஆசை கொள்வேனே அம்மான் எந்தன் பொன்மானே அம்மான் தந்தது இம்மானே அம்மான் எந்தன் பொன்மானே என் அம்மான் தந்தது இம்மானே கண்ணையில் சிக்காது என் வளையில் சிக்காது நீ பார்த்து தந்தாள் நல்லது கண்ணையில் சிக்காது என் வளையில் சிக்காது நீ பார்த்து தந்தாள் நல்லது வளையில் சிலையில் குழியில் கணையில் பிடிக்க எனக்கு தெம்புண்டு கையால் பிடித்து மெய்யால் அணைத்தால் தந்தாள் இன்பம் எனக்குண்டு அம்மான் எந்தன் பொன்மானே அம்மான் தந்தது இம்மானே அம்மான் எந்தன் பொன்மானே என் அம்மான் தந்தது இம்மானே அரங்கில் நின்றாளும் என் அருகே சதிராடும் ஆளோளம் பாடி விளையாடும் அன்பும் பண்பும் அழகும் கொண்டு அரிதாய் கிடைத்தது என் மானே பண்பாய் நீயும் கொடுத்தாள் என்று உலகம் மகிழும் தன்னாளே அம்மான் எந்தன் பெண்மானே அம்மான் தந்தது இம்மானே அம்மான் எந்தன் பெண்மானே என் அம்மான் தந்ததும் இம்மானே அப்படி அழகுடைய மான் அற்புதமான மான் என் உள்ளத்தை கறந்த